இப்போ சிறுநீர் வந்து மஞ்சளாக வெளியே போகுது அப்படின்னாலே அப்போது உடம்பு சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். சிறுநீரின் நிறத்தை வச்சு நம்ம உடம்பு சூடாயிடுச்சா இல்லை குளிர்ச்சியாக இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிறுநீர் வந்து மஞ்சளாக போதா, அப்போ உங்கள் உடம்பு சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். உங்கள் உடம்பு சூடாயிடுச்சுன்னா இன்றைக்கி நைட்டு சரியாக தூக்கம் வராதுன்னு அர்த்தம். அதனால் உடம்பை எப்போவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த சிறுநீர் வந்து வெள்ளையாக இருக்கிற மாதிரி, அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணீர் நிறைய குடிக்கணும். தண்ணீர் நிறைய குடித்தா சிறுநீர் வந்து வெள்ளையாக போகும். குளிர்ந்த காய்கறிகள் பழங்களை சாப்பிடணும், பச்சையாக சாப்பிடணும். அதெல்லாம் சாப்பிட்டு அந்த சிறுநீருங்கிறது வெள்ளையாக போகிற மாதிரி பார்த்துக்குங்க. பார்த்துட்டிங்கன்னா நைட்டு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பகலில் நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கிறீங்க, அது மஞ்சையாக போகுது அப்படின்னா உடம்பு சூடாகிடுச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி உடம்பு சூடானா கண்டிப்பாக நைட்டு தூங்க முடியாது, நல்லா உழைக்கவும் முடியாது, நல்லா தூங்கவும் முடியாது. உடம்பு சூடாயிடுச்சுனாக்கா உழைக்கவும் முடியாது, தூங்கவும் முடியாது. தூக்கமும் அதுலேயும் ஒரு உழைப்பு இருக்குது, ஒரு அமைதியான உழைப்பு. உடம்பு ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் தூங்கவும் முடியும். தூங்கும்போது கூட ஒரு உடம்புல ஒரு வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த வேலை சிறப்பாக நடக்கணும், அப்போ தான் நீ தூங்கவும் முடியும். பகல்லையும் உடம்பு வந்து ரொம்ப சூடாயிடுச்சு, அளவுக்கு அதிகமாக சூடாயிடுச்சுன்னா உன்னால் வேலையை உழைக்கவும் முடியாது, சோம்பேறித்தனம் வரும். எப்படி வண்டி சூடாயிடுச்சுன்னா எப்படி வண்டி நின்று போயிடுமோ அது மாதிரி தான். அதனால் சிறுநீர் மஞ்சளாக போச்சுன்னா நீ இன்றைக்கி நைட்டு சரியாக தூங்கிவிட மாட்டேன்னு அர்த்தம். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதனால் எப்போவும் வந்து உடல் வெப்பநிலையை எப்போவும் சீராகவும் குளிர்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து தொடர்ந்து அதில் கவனம் செலுத்தி தான் ஆகணும். நம்ம உடம்பு மேலே நமக்கு கவனம் இருக்கணும். உடம்பை எப்போவுமே கவனிச்சிக்கிட்டு இருக்கணும். அதுதான் நம்முடைய வேலை. உடம்பை கவனிக்கிறது தான் நம்முடைய வேலையே. அதை விட முக்கியமான வேலை இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. என்னுடைய வேலை என் உடம்பை பார்க்குறது, உங்களுடைய வேலை உங்கள் உடம்பை பார்த்துக்கிறது. நீங்கள் எதுக்கு பிறந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுக்காக தான் பிறந்தீங்க. நான் எதுக்கு பிறந்தேன்? என் உடம்பை பார்த்துக்கிறதுக்காக. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு எதுக்காக பிறந்தாங்கன்னா உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்போ பார்த்தீங்களா, அப்போ அந்த வேலையை நம்ம ஒழுங்காக செய்யணும்ல. அதை செய்யாமல் வேறு எதையோ செஞ்சிட்ருக்கீங்க. விண்வெளி ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி விண்வெளிக்கு போயிட்டுருக்கீங்க, சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எதையோ பண்ணிகிட்ருக்கீங்க, சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுக்காக தான் நீங்கள் பிறந்தீங்க. அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த வேலையை பிறந்ததுக்கான காரணத்தை வந்த வேலையை ஒழுங்காக பாருங்கள். நம்ம உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்காக தான் நம்ம பிறந்தோம். ஆனால் நம்ம அதுக்காக தான் நம்ம பிறந்தோம் அப்படின்னா, அதாவது இது எப்படி ஆரோக்கியம்? நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்காக நம்ம பிறந்தோம் அப்படின்னா என்ன இது அப்படின்னா, நம்ம மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்காக தானே பிறந்தோம். மகிழ்ச்சியாக வாழணுன்னா உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்ல. ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால் தானே மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போ மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்காக தான் நம்ம பிறந்தோம் அப்படின்னா உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நம்முடைய வேலை தானே. அப்போது உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக தானே நம்ம பிறந்தோம். அப்போ கரெக்டு தானே, நான் சொன்னது கரெக்டு தானே. அப்போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியத்தை கெடுக்கிற வேலையை பார்த்துட்ருக்கோம். ஆரோக்கியத்தை கெடுக்கிறோம். நோய்களை வரவழைக்கிற உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோம். நோய்களை வரவழைக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு அழிவுகளை ஏற்படுத்துகிற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கோம். நம்ம எதுக்காக பிறந்தோம்? மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு. மகிழ்ச்சியாக வாழணுன்னா என்ன பண்ணணும்? உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஆரோக்கியமாக இருந்த நோயெல்லாம் வந்துச்சுன்னா மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அப்போ மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்காக தான் நம்ம பிறந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம பிறந்ததோட நோக்கமே அது. ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வேலையை செய்கிறோமா? மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். நம்ம செய்கிற வேலை எல்லாமே நம்ம வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே நம்ம வந்து மகிழ்ச்சியாக வாழ விடாமல் நம்மையும் சரி மற்றவங்களையும் சரி மகிழ்ச்சியாக வாழ விடாமல் கெடுக்கிற வேலையை தான் பண்ணிகிட்ருக்கோம். நோய்களை வரவழைக்கிற உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ ஏதோ இந்த உலகத்தில் பிறந்ததே நம்முடைய வேலை என்னென்னா நோய்களை உருவாக்குற வேலை தான். அதுக்காக தான் நம்ம பிறந்தோம். நோய்களை உருவாக்குவதும் அதை பரப்புவதும் அதுதான் நம்முடைய வேலை. அதுக்காக தான் நம்ம பிறந்தோங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். தப்பாக பண்ணிகிட்ருக்கோம்.